இந்த பதிவை காணக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் அன்பார்ந்த வணக்கங்களை சொல்லிக்கிட்டு, இந்த பதிவின் மூலமாக உங்களுக்கு எல்லா விதத்திலும் பல மாற்றங்கள் ஏற்பட இறைவன் அருளால் இந்த பதிவை நான் உங்களுக்கு போடுறேங்க. நவகிரகங்களும் பஞ்சபூதங்களும் இறைவனும் சேர்ந்து அருளக்கூடிய பதிவாக இந்த பதிவு உங்களது வாழ்வாதாரத்தை மாற்றக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். எல்லா விதத்திலும் இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாம் உங்களுக்கு சிறப்புமிக்க காலமாக இருக்க இறைவனை பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவின் மூலமாக நான் உங்களுக்கு பலன்களை சொல்லிட்டு இருக்கேங்க. எதிரியை கூட மன்னித்து அவர்களுக்கு அவர்களுடைய வாழ்க்கையை வாழ நீ உதவி செய்யக்கூடியவர்கள் தான் விருச்சிக ராசி. எதிரின்னு தெரிஞ்சா கூட நீ வாழ்ந்துட்டு போ, நல்லபடியா இரு அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் தான் விருச்சிக ராசி. அப்படிப்பட்ட விருச்சிக ராசிக்கு எப்பயுமே அவங்க ஒரு வாழ்க்கையில் ஒரு ஒளிமயமான எதிர்காலத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஆனால் அது இன்னைய வரைக்கும் உங்களுக்கு கிடைச்சதான்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஏதோ ஒரு விதத்தில் எனக்கு ஒரு மாற்றம் ஏற்படும், என் வாழ்க்கையிலே ஒரு தெளிவு கிடைக்கணும்னு நீங்கள் எதிர்பார்த்து இன்றைய வரைக்கும் அதற்காகவே போராடிக்கிட்டு இருக்கிறவங்க விருச்சகம். அப்படிப்பட்ட விருச்சகம் ஏதாவது ஒரு நிலைமையில் எனக்கு மாறும் அப்படின்னு நீங்கள் நினைக்கணும்னா அதுக்கு என்ன பண்ணணும் முதல்லன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தணுங்க. ஃபஸ்ட்டு டென்ஷன், கோவம், துக்கம், இயலாமை, ஆத்திரம் அது எல்லாத்தையும் நீங்கள் உங்களுக்குள்ளே வச்சுக்கணும். அது உங்களை வெல்லக்கூடாது, நீங்கள் தான் அதை வெல்லணும். அப்படின்னு என்ன, அதை கட்டுப்படுத்த முயற்சி பண்ணுங்கள். அதெல்லாம் கட்டுப்படுத்தணும். டென்ஷன் ஆகி முக்கால்வாசி காலத்தை நீங்கள் இப்போ கழிச்சிட்டு இருக்கீங்க. ஒரு சந்தோஷமே இல்லை வாழ்க்கையில். விருச்சகத்திற்கு ஒரு சந்தோஷமே கிடையாது. இன்னைய வரைக்கும் சந்தோஷன்றது வார்த்தையால் யாராவது சொல்லி கூட நீங்கள் கேட்டல. என் வாழ்க்கையில் நான் சந்தோஷமாக இருக்கிறேன் அப்படின்றத நீங்கள் இன்னைய வரைக்கும் உணரலை. இதுதான் இன்னைய வரைக்கும் உங்களுக்கான வாழ்வாதாரமாக இருக்குது. இப்படிப்பட்ட விருச்சிக ராசிக்காரர்கள் ஆழமான மனம் கொண்டவர்கள் தான் நீங்கள். ரொம்ப உயர்ந்த உள்ளத்தோடு மனசில் ஒரு ஸ்ட்ரென்த்தாக இருப்பீங்க, ஸ்ட்ராங்காக இருப்பீங்க. ஆனால் அது மற்றவங்க உங்களை புரிஞ்சுக்குவாங்களான்னு கேட்டிங்கன்னா முடியாது, புரிஞ்சிக்கவே மாட்டாங்க. யாராவது உன்னை தவறாக புரிஞ்சு அவர்களை நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கக்கூடியவர்களாக இருக்கிறீங்க. யாராக இருந்தாலும் என்ன நீ தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன்னா உனக்கெல்லாம் நான் நல்லவன்னு சொல்லிக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினச்சாலும் அந்த இடத்துல உங்கள் மனசு கஷ்டப்படும். அவங்களுக்கான பதிலை சொல்லிடுவீங்க. ஆனால் உங்களுக்கான மனசில் எப்பயும் நம்மளை இப்படி பேசிட்டாங்களே, இப்படி சொல்கிறாங்களேன்ற எண்ணத்தோடே இன்னைய வரைக்கும் அந்த மனசை கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கிறீங்க. உங்கள் வழியில் நீங்கள் எப்படி நேர்மையாக நிற்கிறீங்களோ அதே மாதிரி நில்லுங்க. அது மட்டுமே போதும். காலம் உங்களை உங்களுக்கான காலமாக மாற்றி உங்களை உயர்ந்த இடத்தில் நிறுத்துங்க. நீதியை தரக்கூடிய காலமாகலாம் மாற்றி அமைச்சு தரும். ஆனால் நீங்கள் அதற்கு கட்டுப்பட வேண்டிய இடத்துல தான் இருக்கீங்க. கொஞ்சம் டென்ஷனை குறைக்கணும், கோவம்லாம் இருக்கவே கூடாது. இனி வரக்கூடிய காலங்களில் அமைதியை மாற்றிக்கிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையை ரொம்ப அமைதியாக மாற்றிக்குவாங்க. எது நடந்தாலும் அதை நான் எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய இடத்துல இருக்கேன்னு நினச்சி பாருங்கள். கஷ்டமாக தான் இருக்கும், இருந்தாலும் உங்களுக்கான வாழ்வு நிச்சயமாக மாறக்கூடிய அமைப்பு ஏற்படும். ஏன்னா சில விஷயங்களை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா அது தாமதமாக நடக்கக்கூடியதாக இருக்கும். ஒரு வேலை அமைச்சு செய்கிறீங்க, ஒரு வேலையை செஞ்சிட்ருக்கீங்க, ஒன்று செய்ய போகிறீங்கன்னாலே அந்த இடத்துல தடை இல்லைன்னா காலதாமதம். இது ரெண்டுமே உங்களுக்கு மனசை ரொம்ப இன்னும் இறுக்கமாகக்கூடிய சூழ்நிலையாக தான் இருக்குது. ஆனால் எதுவாக இருந்தாலும் பரவாயில்லன்னு அந்த ஒரு செயலில் இறங்குறீங்க பார்த்தீங்களா, அதுக்கே ஒரு தைரியம் வேணும். அந்த தைரியத்தை நீங்கள் நிதானமாக திட்டமிடலோடு எடுத்துகிட்டு போகணுங்க. செய்ய ஆரம்பிச்சுட்டு அந்த இடத்துல போயிட்டு எனக்கு எதுவும் கிடைக்கலையேன்னு வருத்தப்படக்கூடாது. இது தெரிஞ்சு தான் நம்ம செய்ய வந்திருக்கிறோன்ற புரிதலோடு இருக்கணும். அப்போ தான் அந்த சோதனை எல்லாம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக மாறக்கூடிய அமைப்பு ஏற்படும். அந்த காலத்தையும் உங்களால் ஜெயிக்க முடியும். தெரிஞ்சு தான் நான் வந்திருக்கேன், இதை நான் இப்படி தான் இருக்கும், நான் பார்த்துக்கிறேன்ற எண்ணத்தோடு எந்த வேலையாக இருந்தாலும் செய்யுங்க. ஒரு சில விருச்சிக ராசிக்கு தோணும், இந்த வேலையை விட்டு போயிடலாமா, எதுக்கு இந்த வேலை, இந்த குடும்பத்தை விட்டு எங்கேயா ஓடிடலாமா, எதுக்கு இந்த குடும்பம், இதெல்லாம் நம்ம கட்டி மேய்ச்சி ஒன்றுமே பண்ண முடியல, நமக்கு சரியான அமைப்பு ஏற்படல, நம்மளை யாரும் புரிஞ்சிக்கல அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு இருக்கும். அப்படியெல்லாம் எந்த முடிவு எடுக்காதீங்க. உங்களுக்கான புதிய தொடக்கம் வரக்கூடிய காலம் இது. பழசை விட்டுடுங்க. பழசை பிடிச்சி நின்றுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு முன்னேற்றம் இல்லை. அதனால் புதுசு ஏதாவது இருக்குது, உங்களுக்கு தொடக்கம் இருக்குது அப்படின்னா அதில் ஒரு மாற்றம் நிச்சயமாக இருக்கக்கூடிய காலமாக இருக்குது. அதனால் பயப்படாதீங்க. எதுக்குமே பயம் இல்லைன்னு நினச்சாலும் மனதளவில் ஒரு பதட்டமோ பயமோ இருந்துக்கிட்டு தான் இருக்குது விருச்சகத்துக்கு. காரணம் என்னென்னா அவங்க இது நாள் வரைக்கும் அனுபவித்த பிரச்சனைகள். அப்படி பல சங்கடங்களை அனுபவிச்சிட்டிங்க.
உடலால் அனுபவிச்சிருக்கீங்க, பணத்தால் அனுபவிச்சாச்சு கஷ்டத்தை. மானம் மரியாதை போய் நின்னவங்க, சொந்த பந்தங்களை இழந்து நின்னவங்க, எத்தனையோ பிரச்சனைகளை இது நாள் வரையிலும் விருச்சக ராசிக்காரங்க சந்திச்சு தான் வரீங்க. ஆனால் அந்த பிரச்சனைகளை எல்லாம் தலையில் சுமந்துக்கிட்டே இருந்துட்டா மட்டும் தீந்திர போகிறது கிடையாது. அதனால் விடுங்க, ரிலாக்ஸாக விடுங்க, அதுவாக சரியாக போயிடும். காலம் உங்களுக்கு அதுவாக எல்லாத்தையும் மாற்றத்தை கொடுத்துருங்க. பண விஷயத்தை பொறுத்த வரையிலும் அது உங்கள் கையில் தாங்க இருக்குது. ஏன்னா அதை நிதானமாகவும் திட்டமிடலோடு செலவு பண்ணுறது உங்கள் கையில் தான் இருக்குது. இப்போ வரவு எவ்வளவு இருக்கோ செலவும் சமமாக இருக்கக்கூடிய தருணத்தில் தான் இருக்கீங்க. ஆனால் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும், நீங்கள் தான் தெளிவாக இருக்கணும். பணமே வரலைங்க, எப்படிங்க செலவாகும் அப்படின்னாலும் அந்த இடத்துல எப்படியா இருந்தாலும் செலவு பண்ணக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். பண்ணி தான் ஆக வேண்டிய அவசியத்தில் இருக்கீங்க. அதனால் என்ன பண்ணுங்கள், உங்களை சரியாக வழிநடத்தி கொள்ளக்கூடிய திட்டமிடல் இருக்கணும். சரியாக பார்த்துக்கணும், கரெக்டாக பிளான் பண்ணணும். ₹1 செலவா, அதில் எப்படியாவது 75 பைசா தாங்க என்னால் பண்ண முடியும், அதுக்கு ஏற்ற மாதிரி பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரியான இடத்தில் நீங்கள் அழுத்தமாக இருக்கணும். ஏன்னா உங்கள் விதி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உன் திறமைக்கு ஏற்றபடி சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. உங்களோட திறமை இதுதான், இவ்வளோதான் உங்களுக்கு வருமானம்னா நிச்சயமாக வருமானம் வரக்கூடிய அமைப்பு இருக்குது. ஆனால் அதை செலவு மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும். சிறிய அளவாக இருந்தாலும் சரி, பெரிய அளவாக இருந்தாலும் சரி, அதை எப்படி செலவு பண்ணணும்னு புரிதல் இருக்கணும். சேமிக்கிறது எப்படிங்கிற எண்ணம்னா வரணுங்க. வருது செலவு பண்ணுறேன், வருது செலவு பண்ணுறேன், எனக்கு நான் பணம் வர்றதுக்கு முன்னாடியே செலவு வந்துடுதுங்க அப்படிலாம் சொல்கிறது கரெக்டு தான். ஆனால் அதிலையும் கொஞ்சம் நமக்கானது வேணும் அப்படிங்கிற எண்ணத்தை நீங்கள் உறுதியாக ஏற்படுத்திக்கணும். அடிப்படையை மாற்றுங்க. எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்ற அடிப்படையை மாற்றிட்டு உங்களுக்கானதாக மாற்றிட்டிங்கன்னா அந்த சூழ்நிலையை கண்டிப்பாக பண விஷயத்தில் பெரிய பிரச்சனைகள் ஏற்படாது. அதே போல் பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசிக்காரங்க பாசம்னு ஒன்று கொடுக்குறாங்கன்னா உயிரையே கொடுக்குற அளவுக்கு பாசத்தை கொடுப்பீங்க. ஆனால் அவங்களே எதிரி ஆயிட்டாங்க, நம்பிக்கை துரோகியாக இருக்கிறாங்கன்னா அதே அளவுக்கு அவங்கள நீங்கள் வெறுக்கவும் செய்வீங்க. இதுதான் இயல்பு, விருச்சகத்தின் இயல்பு. அவங்கள முழுமையாக அவங்கள விட்டு விலகிடுவீங்க. விலகிட்டாலும் அதுலேருந்து ரிலாக்ஸ் ஆவீங்களான்னா ஆக மாட்டீங்க. அதனால் மனம் முழுக்க காயத்தையும் ஏற்படுத்திக்குவீங்க. மனசு ஃபுல்லாக அந்த ஒரு நினச்சி இப்படி பண்ணிட்டாங்களேன்னு பிரிஞ்சிட்டிங்கல்ல, அதோடு விட்டுடுங்க. அதிலேருந்து திருப்பி இவங்க அப்படி பண்ணிட்டாங்களே அவங்க அப்படித்தான் பண்ணுவாங்க, அவங்களுடைய குணம். அதை நீங்கள் சரி பண்ணுறதுக்கு அதுக்கு நமக்கு அதிகாரம் இல்லைன்றதை புரிஞ்சுக்கணும். அவங்க அவ்வளோதாங்க, அவங்க நமக்கு செட் ஆனால் கூட வரட்டும், வேணான்னா விட்டுணுன்ற இடத்துக்கு வரணும். அதை விட்டு அவங்க அப்படி பண்ணிட்டாங்களே, அவங்க ஏன் அப்படி பண்ணாங்க, அவங்க பண்ணாமல் இருந்திருக்கலாமே, இதெல்லாம் தேவையில்லாத வாக்குவாதங்களும் வீண் விவாதங்களும் உங்களுக்குள்ளே எழுப்பிக்கிட்டு இருக்கிறது. இது இன்னும் உங்களுக்கு உடல்நிலையை கொஞ்சம் பாதிப்படைய செய்யும். அதனால் முடிந்த வரையிலும் உங்களுக்கு எது சரியாக படும், உங்களுக்கு சரியாக வருவாங்க கூட அப்படிங்கிறத பார்த்துக்கணும். ஒரு சிலர் கூட நீங்கள் இயல்பாகவே காலம் முழுக்க பழகிறவங்களாகவும் இருப்பீங்க. கடைசி வரைக்கும் அவங்களுடைய நட்பை பிரிய மாட்டீங்க. ஏன்னா அவங்களும் உங்களுக்கு இணையாக ஒரு நேர்மையாக உங்கள் குணத்திற்கு ஏற்றாற் போல் இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறதுனால தான் சொல்கிறேன். அதனால் இனிமேல் அதை பற்றிலாம் பெருசாக நீங்கள் எடுத்துகிட்டு மனசை போட்டு காயப்படுத்திக்காதீங்க. விருச்சிக ராசிக்காரர்கள் நீரின் ராசி. அதனால் ஒரு நேரம் பார்த்திங்கன்னா அமைதியாக இருக்க மாதிரி இருக்கும் மனசு, ஒரு நேரம் பார்த்திங்கன்னா அது வேகமாக செயல்படக்கூடியதாக சக்தியாக செயல்படக்கூடியதாக இருக்குங்க. இதை நீங்கள் சரியாக ஒரே அமைப்பில் வச்சுக்கணுன்னா ஒன்று தாங்க, தியானம் ரொம்ப முக்கியங்க. தியானம் பண்ணுங்கள், இயற்கையோடு இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள், உங்களை நீங்களே உணரக்கூடிய அமைப்பெல்லாம் ஏற்படுத்திக்கோங்க. ஒருபோதும் திசை மாறாதே. எந்த காலத்துலேயும் உங்களை நீங்கள் உணர்ந்தால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும். உணர்தல் ரொம்ப முக்கியம். முடிஞ்ச வரைக்கும் உங்களை மட்டும் நீங்கள் பார்த்துக்கிட்டாலே போதுங்க. யாரையும் குறை சொல்லாதீங்க. யாரும் உங்களுக்கு எதுவும் செய்யலை, எனக்கு அதை பண்ணிட்டாங்க இதை பண்ணிட்டாங்கன்னு யாரையும் குறையும் பேசாதீங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய ஆற்றலை மற்றவங்கக்கிட்ட நிரூபிக்கணும்னு நினைக்காதீங்க. உங்களை தப்பாக சொல்கிறாங்களா, சொல்லிட்டு போ, என் விஷயம் அது, என் பிரச்சனைன்ட்டு போய்கிட்டே இருங்க. நிரூபித்து ஒன்றும் ஆக போகிறதில்ல. அவங்க என்ன உங்களை ரொம்ப நல்லவங்கன்னு சொல்கிறதுனால ஏதாவது ஒரு நல்ல நன்மைகளாக நடக்க போகுது கிடையாது. சோதனை வந்தாலும் தளராதீங்க. நல்லதை நினைக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக நல்லது நடக்கக்கூடியது தாங்க. உன்னை நீயே தைரியப்படுத்திக்கணும். உங்களை விருச்சிக ராசிக்காரங்க உங்களை நீங்கள் பயம் இல்லாமல் உன்னோட எதிரியை உன்னோட அமைதி தான் ஆயுதமாக வெல்லுன்ற தருணத்தை ஒப்புக்கணும். அதை விட்டுட்டு அவங்க சண்டை போட்டால் நானும் சண்டை போடுவேன், அவங்க ஒன்று பேசினா நான் 2 பேசுவேன்னும் பொழுது அந்த இடத்தில் நீங்கள் தான் பாதிக்கப்படுவீங்க.
அதனால் அந்த இடத்தெல்லாம் அமைதியாகவே இருந்து பாருங்கள். உங்களோட அமைதி நிறைய பேருக்கு தோல்வியாக அமையக்கூடிய தருணமாக மாறிடுங்க. விருச்சகத்தை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா, காலம் உங்களுக்கு சரியான மருந்தாகவும் அமையுது. நிறைய வெற்றிகளையும் கொடுக்கக்கூடியதாக இருக்குது. உங்களுக்கு உணரக்கூடிய தருணத்தையும் கொடுக்குதுங்க. நீங்கள் மனதார இது நாள் வரைக்கும் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் பதில் கிடைக்கக்கூடிய தருணமாக இருக்குது. தெளிவாக கிடைக்கும். காலம் உங்களுக்கு அந்த மாதிரியான வழிவகை ஏற்படுத்தி கொடுக்கும். எதிரிகள் தொல்லை படிப்படியாக குறைஞ்சிரும். நிம்மதியாக இருக்கக்கூடிய சூழ்நிலையை இறைவன் கொடுக்குறாருங்க. ஒன்று தான், நீங்கள் சரியாக அமைச்சிக்கணுன்றது ஒன்று. இன்னொன்று, யாருக்காகவும் எதுக்காகவும் கவலைப்படாதீங்க. உங்களுக்காக மட்டும் நீங்கள் உறுதியாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். குடும்பம் உங்களை அனுசரித்து செல்லும். குடும்பத்தோடு அனுசரணையோடு இருங்க. வாழ்வாதாரம் உங்களுக்கானதாக இருக்குதுன்றதை உங்களை தெம்பாக நினைங்க. ஏன்னா பல பிரச்சனை சந்திக்கும் பொழுது சில நேரங்களில் மனசோர்வு வரதான் செய்யுது. இருந்தாலும் அதிலிருந்து வெளிப்பட்டு தான் ஆகணும். நீங்கள் தொழிலை பொறுத்தவரையிலும் சிறப்பான ஒரு அமைப்பில் தான் இருக்குது. வேலை மாறுதல்லாம் இருக்கும். வெளிநாட்டுக்கு போகணும்னு முடிவு பண்ணுறவங்களுக்கெல்லாம் சாதகமான பலன் கிடைக்கும். உங்களை சரியாக இப்பயும் பிளான் இருக்கணும். எது ஒன்றுமே பிளான் இல்லாமல் நான் அப்படி செய்கிறேன் இப்படி செய்கிறேன்னு கற்பனை கோட்டை கட்டாதீங்க. உங்கள் வாழ்க்கையை கற்பனைக்கு அப்பாற்பட்டு உண்மையான ஒரு நிதர்சனமான இடத்துக்கு கொண்டுட்டு வரணும்னா உங்களுடைய செயல்கள் எல்லாம் நிதர்சனமாக இருக்கணும், உண்மையாக இருக்கணும். அதனால் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு இப்போ நேரமாகப்பட்டது சரியான அமைப்புக்கு தான் இருக்குது. இருந்தாலும் கொஞ்சம் உஷாராக இருக்கணும். ரொம்ப உஷாராக, தெளிவாக, திட்டமிடல் தெளிவாக, யார் எப்படி நம்மக்கிட்ட பேசுகிறாங்கன்னா அவங்கள பற்றி புரிஞ்சுக்கிட்டு பேசணும். எதுவுமே தெரியாமல் எல்லா விஷயங்களையும் சொல்கிறது, எல்லாத்துக்கும் அவங்கக்கிட்ட சஜஷன் கேட்குறது, அதெல்லாம் வச்சுக்கூடாது. கரெக்டாக இருந்துக்கோங்க. உங்களுக்கு வேறு தனியாக அனுபவம் வேணும்னு நினைக்கிறீங்களா? இவ்வளோ நாள் கற்றுக் கொடுத்தது பார்த்தீங்களா காலம், அதுவே போதுங்க. நீங்களே 10 பேருக்கு எல்லா விஷயங்களையும் சொல்லலாம், 10 பேருக்கு அட்வைஸ் பண்ணலாம். அந்த அளவிற்கு உங்களுக்கே அனுபவம் இருக்குது. இறைவன் அருளாலும் பிரபஞ்சத்தின் அருளாலும் நல்லாசிகளோடு நவகிரகங்களும் உங்களுக்கு நல்லாசியை கொடுப்பதோடு வாழ்வாதாரம் சிறப்பு மிக்கதாக விருச்சகத்துக்கு மாறுதுங்க.